पायात् सह वह असुरवधू हृदयावसादः पादो हरिः कुवलय अमल खड्गनीलः यः प्रोद्यतः त्रिभुवनक्रमणेरराज वैदूर्य सङ्क्रम इव अम्बरसागरस्य. இது வந்து மங்கள ஸ்லோகம். போன கிளாஸ் நம்ம மத்தியம வியாயோகத்தினுடைய பாசனை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனும் இந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். சரியா? ஸோ சூத்திரதாரனை பத்தி சொன்னேன். இந்த சூத்திரதாரன் நட்டிங்கிற ரெண்டு கேரக்டர் தான் வந்து டிராமாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. சரியா? ஸோ இப்போ வந்து சூத்திரதாரன் ஃபர்தரா படிக்கிறான், ஃபர்தரா பேசுறார். ஏவம் ஆர்ய மிஸ்ரான்னு விஜ்ஞாபயாமி. ஸோ ஆர்ய மிஸ்ரான்னு அப்படின்னா அங்க வந்திருக்கிற அந்த ஆடியன்ஸ் இருக்கா பார்த்தேடா. ஒரு ஒரு டிராமாக்கு வந்து எப்போ வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா when it is agreed by the scholars-ங்கிறது ஒண்ணு. அதே சமயத்துல அது வந்து இப்போ வந்து நம்ம சினிமாக்கே சொல்றோம் இல்லையா, அதுக்கு இந்த பர்டிகுலர் சினிமாக்கு வந்து கிரிட்டிக்கல் அக்ளிமேஷன் கிடைச்சது, ஆனா வந்து பீப்புளுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ வந்து ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா the drama is presented in front of an audience. சஹிருதயாளுக்கு முன்னாடி அதனுடைய அந்த அப்ரிசியேஷனை பெறணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அது இருக்கணும். ஸோ அதனால எப்பவுமே ஆரிய மிஸ்ரான்னு விஜ்ஞாபயாமின்னு சொல்றும் போது, ஆரிய மிஸ்ரான்னு அப்படின்னா அந்த மரியாதைக்கு உரிய இங்க இருக்கா பார்த்தேளா, அவா எல்லாருக்கும் நான் வந்து விஜ்ஞாபயாமின்னா ஐ பிளேஸ் அ ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, அயே கிம்னு கலு மயி விஜ்ஞாபன व्यग्रे சப்த இவ ஸ்ரூயதே அங்க பஷ்யாமி. ஸோ வந்து அங்க அப்படின்னாலே ஃப்ரெண்டு அவர் கூட இருக்கிறவாளுக்கு சொல்லுவா. அங்க அங்கன்னா பார்ட்டு, பாடி பார்ட்டுக்கு அங்கம்னு சொல்லுவா. ஒரு இன்னொருத்தனுடைய ஒரு பெரிய ஒரு விஷயத்தினுடைய ஒரு பாகம் அப்படிங்கிறதுக்கும் அங்கம்னு சொல்லுவா. இந்த இடத்துல அங்கம்னா கூட இருக்கிற அந்த சக வாசக, ஒருத்தன் கூட இருக்கானோனோ அவனுக்கு சொல்ற ஒரு இது. சரியா? என்ன அப்படின்னா, அயே கிம்னு கலு மயி விஜ்ஞாபன व्यग्रे. ஸோ விஜ்ஞாபன व्यग्रे மயி, மயிக்கு அட்ஜெக்டிவா போறது. ஓகேவா? விஜ்ஞாபனத்துல வியக்ரஹ, வியக்ரஹ அப்படின்னா ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற. புரியுறதா? சோ அந்த மாதிரி நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த மயி சூத்திரதாரே, இந்த சூத்திரதாரனான என்னிடத்தில் ஏன்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி when I am involving myself in requesting the audience, எனக்கு என்னன்னா சப்த இவ ஸ்ரூயதே. சப்த இவ ஸ்ரூயதே அப்படின்னா எதுவும் அங்க விழுந்தது போல இருக்குல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான். ஏதோ ஒரு அஸ்புட சப்தத்துக்கு சொல்றார். ஏதோ சப்த இவ ஸ்ரூயதே அப்படின்னுட்டு அங்க பஷ்யாமி. ஸோ அவசியமேவ அதுவா சம்பிரமே. ஓகே, சம்பிரமே சம்போதனம். ஸோ வந்து போஹோ அப்படின்னு சொல்றா. ஸோ வந்து அங்க வந்து பஷ்யாமி, நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன். So the Sutradhara was about to make a request to the audience. At that time, he was hearing some sound. ஏதோ ஒரு சப்தம் கேட்கறது. அது கேட்கும்போது இந்த மாதிரி நான் பிரார்த்திக்கிற இந்த டைம்ல ஏதோ ஒரு சப்தம் கேட்கறதே, அது என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நேபத்திய, நேபத்தியன்னா பேக் ஸ்டேஜ்னு அர்த்தம். இந்த கிரீன் ரூம்னு சொல்றாலும் டிராமால எல்லாம் வேஷம் போட்டுக்கிறாளே, அதுக்கும் நேபத்தியம் தான் பேரு, பேக் ஸ்டேஜுக்கும் நேபத்தியம் தான் பேரு. சரியா? நேபத்திய அதாவது இது வந்து நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கணும். இப்ப நம்ம இந்த டிராமாவை வந்து படிக்கிறோம் நீங்களும் நானும். இதை வந்து ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா டிராமாங்கிறது உங்களுக்கு வந்து திருஷ்ய காவியத்துக்குள்ள வர்றது ஒரு விஷயம்னு சொன்னேன். ஸ்ரவ்ய காவியம், திருஷ்ய காவியம். திருஷ்ய காவியத்துக்குள்ள வருது தான் உங்களுக்கு இந்த நாடகங்களுடைய 10 வெரைட்டியும் இல்லையா. ஸோ இட் இஸ் பிரசன்டட் ஆன் த ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜில் அவ எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அப்படியே தான் அந்த கவி எழுதுவார். அது பாசரா இருக்கட்டும், காளிதாசரா இருக்கட்டும், எந்த கர்த்தாவா கவியா இருக்கட்டும், அவர் வந்து அந்த ஸ்டேஜில் எப்படி ப்ரெசென்ட் பண்றாளோ அப்படியே ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸ்கிரிப்ட்னு சொல்றாலும் சினிமாக்கலாமோ. ஸோ அதே மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இப்போ வந்து நேபத்தியத்திலேருந்து சத்தம் வருதுனால த கேரக்டர் இஸ் நாட் சீன் ஆன் த ஸ்டேஜ். ஸ்டேஜில் இருக்கிறது சூத்திரதாரனும் அவன் கூட இருக்கிற உன்னுத்தனும். புரியுறதா? பேக் ஸ்டேஜ்லேருந்து நேபத்தியே அப்படிங்கிறது பிஹைண்ட் த ஸ்கிரீன். பேக் ஸ்டேஜ்லேருந்து சத்தம் வருது. போ தாத்த கோனுகலு ஏஷா அப்படின்னுட்டு. போஹோ, போஹோன்னா சார் சொல்றோம் இல்லையா. போஹோ தாத்த, தாத்தனா அப்பா, கோனுகலு ஏஷா அப்படிங்கிற ஒரு சப்தம் மாத்திரம் கேட்கறது ஆடியன்ஸுக்கும் நமக்கும், சூத்திரதாரனுக்கும். அந்த கேரக்டரை இன்னும் அவர் கொண்டு வரல உள்ள. புரியுறதா? சம்ஸ்கிருத நாடகத்துல இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டரோடைய என்ட்ரிங்கிறது சடான்னு வரப்படாது. அந்த முன்னாடி ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கா பார்த்தீங்களா, அவ வந்து அந்த கேரக்டரை பத்தி ஒரு சூச்சகம் ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவ ஹிண்ட் பண்ணணும். இப்போ வந்து நீங்க சாக்குந்தலம் எடுத்துட்டேன்னா சூத்திரதாரனும் அந்த நடியும் பேசிட்டு இருப்பா. அப்ப வந்து துஷ்யந்தன் வந்து ரதம் ஓட்டுற சத்தம் கேட்கும். சரியா? இங்க பாரு வந்துட்டு இருக்கான் பாரு, ராஜா துஷ்யந்தகா
சாக்ஷாத் பினாக்கி பினாக்கி போல பரமேஸ்வரன் வந்து எப்படி வந்து அந்த கிராத்தனுடைய அர்ஜுனனு கூட கிராத்த அர்ஜுனியம் அந்த அர்ஜுனனோட சண்டை போடுறதுக்கு வந்தாரோனோ அந்த பாசுபதாஸ்திரம் கொடுக்கும் பொழுது ஒரு டெஸ்டிங் கோசரம் வந்தா இல்லையா, சாக்ஷாத் அவன் வந்து என்னது மிருகானுசாரினா சாக்ஷாத் பினாக்கி இவன் வரும். சாக்ஷாத் ஒரு பினாகபாணி போல இவன் வந்து இருக்கான் அப்படின்னு அந்த துஷ்யந்தனுடைய கேரக்டருடைய என்ட்ரிக்கு அந்த மாதிரி சொல்லுவான். அந்த மாதிரி இப்ப என்ன அப்படின்னா, போதாத கோனுகலு ஏஷா அப்படிங்கிற ஒரு சப்தம் மாத்திரம் பேக் ஸ்டேஜ்லேருந்து வருது. பவத்து விஜ்ஞாதம், அதாவது இந்த சப்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் இந்த சூத்திரதாரனே சொல்லிக்கிறான், பவத்து இருக்கட்டும் விஜ்ஞாதம் புரிஞ்சு கொடுத்தோம் எனக்கு என்ன அப்படின்னா, போஹோ சப்த உச்சாரணாத் அஸ்ய பிராமணः அயம் ந சம்சயः திராஸ்யதே நிர்விசங்கேன கேனச்சித் பாபச்சேதசா. சரியா? அஸ்ய சப்த உச்சாரணாத், போஹோ சப்த உச்சாரணாத் அயம் பிராமணः ந சம்சயः, அதான் அன்வயம். புரியுறதா? அஸ்ய இந்த வார்த்தைகளை சப்தம் குருவத்தகான்னு அர்த்தம். எவன் மொத்த வந்து சப்தத்தை பண்ணிட்டு இருக்கானோ, அந்த சப்தத்தை கூறுகிறானோ, அந்த அஸ்ய அவனுடைய போஹோ சப்த உச்சாரணாத்து அகமஸ்மி போஹோ அப்படின்னு அந்த இதுல சொல்றாளோன்னு அபிவாதம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து அபிவாதத்துல ஸோ வந்து போஹோ சப்த உச்சாரணாத்து, போஹோங்கிற ஒரு சப்தத்தை உச்சரிக்கிறதுல இருந்தே, சரியா, அயம் பிராமணः ந சம்சயः. ஸோ the வாய்ஸ் தட் ஐ எம் ஹியரிங் நவ் இஸ் பிலாங்ஸ் டு அ பிராமின். எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அந்த போஹோ போஸ் தாத்த அப்படின்னு சொல்றான் இல்லையா, அந்த போஹோங்கிற ஒரு சப்த உச்சாரணத்திலிருந்து ஐஎம் ஐ எம் நாட் அசியூமிங், ஐ ஹவ் கம் டு அ கன்க்ளூஷன், அன்டவுட்டட்லி இட் இஸ் ஒன்லி த வேர்ட்ஸ் ஆஃப் அ பிராமின். புரியுறதா? திராஸ்யதே நிர்விசங்கேன கேனச்சித் பாபச்சேதசா. ஸோ அயம் பிராமணः கே நிர்விசங்கேன கேனச்சித் பாபச்சேதசா திராஸ்யதே. ஸோ வந்து திராஸ்யதே அப்படிங்கிறது அவன் வந்து என்ன பீஷ்யதே, அவன் வந்து பயத்துக்கு உட்பட்டவனாக செய்யப்படுகிறான். யாரோ ஒரு நிர்விசங்கேன, நிர்விசங்கா அப்படின்னா விஷங்கானாலே பயம், நிர்விசங்கா அப்படின்னா பயமற்றவனான ஒருவனால், பயமற்ற ஒருவனால் கேனச்சித்து பாபச்சேதசா. பாபச்சேதசா அப்படின்னா பாபம்னா அமங்கலம், பாபம் சேதகா எஸ்ய தேன பாபச்சேதசா. புரியுறதா? யாருடைய மனதானது பாப்பத்துக்கு உட்பட்டதோ அப்படிப்பட்ட பாபச்சேதசா நிர்விசங்கேன கேனச்சித்து அயம் பிராமணः திராஸ்யதே அப்படின்னு நாங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். இந்த பிராமணனானவன் யாரோ ஒரு பாபம் நிறைந்த மனதோடு இருக்கின்ற ஒருவனால், பயமற்ற ஒருவனால் திராஸ்யதே பயத்துக்கு உட்பட்டவனாக ஆக்கப்படுகிறான் இந்த பிராமணன். புரியுறதா? அயம் திராஸ்யதே, இவன் பயத்துக்கு உட்பட்டவனாக ஆக்கப்படுகிறான். அஹ்? புரியுறதா? ம், கிளியரா இருக்கா உங்களுக்கு? ம், அதான். ஆக்சுவலி பாசனுடைய ஸ்டைல் பார்த்தேன்னா ரொம்ப கடினமாலாம் இருக்காது. இட்ஸ் வெரி ஈஸி ஸ்டைல் தான் அவரோடது. போஹோ சப்த உச்சாரணாத் அஸ்ய பிராமணः ந அயம் அயம் ந சம்சயः திராஸ்யதே நிர்விசங்கேன கேனச்சித் பாபச்சேதசா. புனர் நேபத்திய திருப்பியும் அந்த கிரீன் ரூம்லேருந்து பேக் ஸ்டேஜ்ல சத்தம் வருது, போஸ் தாத்த கோனுகல ஏஷா. ஐயோ அப்பா இது யாரு அப்படிங்கிற ஒரு சப்தம் வருது. அயம் கஹ ஏஷः கலு, அப்படிதான். ஏஷः கோ நு கலு ஏஷா. நூங்கிறது நூ கலு எல்லாமே அவ்யயம். கலு பிளஸ் ஏஷா கல்வேஷா, இல்லையா? என்ன எண் சந்தி இருக்கு. கல்வேஷா. அப்புறம் சூத்திரதாரக ஹந்த திருடம் விஜாத்தம் ஏஷ கலு பாண்டவ மத்தியமஸ்ய ஆத்மஜः ஹிடிம்பாரணி சம்பூதः ராட்சசாக்னிः அக்ருதவைரம் பிராமணஜனம் வித்ராஸ்யதி. புரியுறதா? சோ அந்த திருடம் விஜாத்தம், திருடம் விஜாத்தம்னா நன்னா அறியப்பட்டதுன்னு அர்த்தம். ஐ அண்டர்ஸ்டுட் நவ், இட்ஸ் வெரி கிளியர். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஹாவ் ஜஸ்ட் நான் வந்து ஒரு என்ன கண்டுபிடிச்சேன்னா, அந்த போ சப்தத்திலேருந்து யாரோ ஒரு பிராமணனுடைய குரல்ங்கிறத கண்டுபிடிச்சேன். ஃபர்தரா அங்க என்ன நடக்கிறதுங்கிறது எனக்கு தெரியாம இருந்தது. பட் நவ் ஐ அண்டர்ஸ்டுட். திருடம் விஜாத்தம், திருடம்னா நல்லா நிச்சயேன விஜாத்தம்னு அர்த்தம். நன்னா புரிஞ்சு கொடுத்தேன் எனக்கு என்ன அப்படின்னா, ஏஷகலு பாண்டவ மத்தியமஸ்ய ஆத்மஜः, பாண்டவேஷு மத்தியமஹ யாரு பீமஹ,
அவனுடைய ஆத்மஜக ஆத்மனி ஜாயதே இது ஆத்மஜக ஆத்மஜகன புத்திரஹன்னு அர்த்தம் புரியுதா? சோ பாண்டவ மத்தியஸ்ய பாண்டவேஷு மத்தியமஹா பாண்டவர்களுக்குள்ள மத்தியமகான த்விதீயக இரண்டாவதாக இருக்கின்ற பீமஹா புரியுறதா? அஹ், புரியுறதா? தஸ்ய ஆத்மஜः சோ பாண்டவேஷு மத்தியமः பாண்டவ மத்தியமः ஓகே பாண்டவ மத்தியமஸ்ய ஆத்மஜः அந்த இடத்துல அவர் வந்து பாண்டவ மத்தியமாத்மஜகான்னு போடல பாண்டவ மத்தியமஸ்ய அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சமஸ்த பதத்துல இருக்கு பாண்டவ மத்தியமஸ்ய ஆத்மஜः பாண்டவர்களுக்குள்ள இரண்டாவதாக இருக்கின்ற மத்தியில் இருக்கின்ற செகண்டாக இருக்கின்ற அவனுடைய ஆத்மஜக அந்த புத்திரன் அவன் பேர் என்ன அப்படின்னா அவன் யாரு அப்படின்னா இடிம்ப அரணி சம்பூதகா இடிம்பகா இடிம்பா அப்படிங்கிறது பீமனுடைய பத்னி இல்லையா ராட்சசி இடிம்பனுடைய சிஸ்டரை தானே கல்யாணம் பண்ணிக்கலாம் பீமன் சோ அந்த பீமசேனசிய பத்னி பூதா சா அத அந்த இடிம்பா எப்படி இருக்கானா அரணி போல இருக்கானாம் அரணினா என்னன்னா இந்த அக்னிய வந்து இது பண்ற ஒரு கட்டை அதுக்கு அரணின்னு பேரு புரியுறதா? சோ இடிம்ப அரணி சம்பூதகா அப்படின்னா அந்த இடிம்பாவே யாருன்னா அரணி போல ரூபகாலங்காரம் இடிம்பா ஏவ அரணிகி அந்த இடிம்பாவே ஒரு அரணி ஒரு காஷ்டம் போல இருக்கா அதாவது அக்னி மந்தன காஷ்டத்துக்கு அரணின்னு பேரு சோ அந்த அக்னிய மந்தனம்னா கடையறதுன்னு இல்ல கலறது அந்த குச்சியை வச்சு கலரும் இல்லையா அந்த மாதிரி அந்த அரணியா யாரு இருக்கான்னா அந்த இடிம்பா இருக்கலாம் இடிம்பா ஏவ அரணி இடிம்பாரணிகி அவகிட்ட இருந்து அந்த இடிம்பாங்கிற ஒரு அரணி கிட்ட இருந்து தஸ்யாகா அவகிட்ட இருந்து சம்பூதா இவன் யாரு இப்போ இந்த பாபச்சேதகா இருக்கான் பார் அவன் புரியுறதா அவன் ராட்சச அக்னி அது வந்து அந்த கடோத்கஜனுக்கு அப்ஜெக்டிவ் ராட்சசக ஏவ அக்னி ரூபக அவன் என்னன்னா சாட்சாத் அந்த கடோத்கஜ நாமா ராட்சசா எப்படி இருக்கான்னா ச ஏவ அக்னி அங்கேயும் உங்களுக்கு ரூபகாலங்காரம் சோ இடிம்பா ஏவ அரணிகி அந்த அரண்யாக சம்பூதா இடிம்பாரணி சம்பூதா அது ஒரு பதம் இடிம்பாரணி சம்பூதா கம்ஸ் as an adjective for கடோத்கஜன் புரியுறதா? அதுக்கப்புறம் ராட்சசக ஏவ அக்னிஹி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ராட்சசனே ஒரு அக்னி போல இருக்கான் அப்படின்னா அந்த அக்னிக்கு என்ன சுட்டரிக்கும் தன்மை இருக்கோ அது போல இவனுக்கும் இருக்கு அதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து கம்பேர் பண்ணும்பொழுதோ ஆர் அதுக்கு ஆரோபம் பண்ணும்பொழுதோ இதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்கணும் நான் வந்து எங்க ஆத்துல இருக்கிற இந்த வைலட் கலர் சீப்பு போல அவாத்துல இருக்கிற ஸ்கிரீனு அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் எங்க வைலட் கலர்லயும் நீங்க பார்த்தது இல்ல அந்த ஸ்கிரீனையும் பார்த்தது இல்ல அந்த மாதிரி நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது ஒரு சாதாரண தர்மம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ரெண்டுத்துக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பேரிசன் சொல்ற மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சாதாரண தர்மம் சொல்லி ஆனோம் ஸோ அந்த ராட்சசாக்னின்னு சொல்லும்போது அந்த அக்னிக்கு எப்படி சுட்டரிக்கும் தன்மைங்கிறது இருக்கோ அதே மாதிரி இந்த ராட்சசனான கடோத்கஜனுக்கும் இருக்கு ஸோ அந்த ராட்சச ஏவ அக்னிஹி ராட்சசாக்னிஹி இது ரெண்டுமே அந்த கடோத்கஜனுக்கு அப்ஜெக்டிவா போறது புரியுறதா? அக்ருத வைரம் பிராமண ஜனம் வித்ராசியதி ஸோ அவன் தான் என்ன பண்றான் அப்படின்னா கிருத வைரம் ந கிருதம் அக்ருதம் அக்ருதம் வைரம் விரோதா வித்வேஷா எஸ்ய தம் யார் ஒருத்தருக்கு விரோதியே கிடையாதோ அப்படி இருக்கின்ற இந்த பிராமண ஜனம் இந்த பிராமண விப்ரனை ஒரு பிராமணனை வித்ராசியதி ஸோ வந்து எங்க என்ன உங்களுக்கு வந்து மெயினா என்ன அப்படின்னா பாண்டவ மத்தியஸ்ய ஆத்மஜः இடிம்பாரணி ஸ்வம்பூதः ராட்சசாக்னிஹி இது எல்லாமே கடோத்கஜனுக்கு அட்ஜெக்டிவ் பிரதமா விபக்தியில இருக்கு எல்லாமே புரியுறதா? சோ இந்த இந்த ஹிடிம்பாரணி சம்பூதா ராட்சசாக்னிஹி பிராமண ஜனம்ங்கிறது ஆப்ஜெக்ட்ல இருக்கு வித்ராசியதி பயமுறுத்துகிறான் அது வர்பு அந்த பிராமண ஜனம்க்கு என்ன அட்ஜெக்டிவ் அக்ருத வைரம் பிராமண ஜனம் யாருக்கு வந்து ஒரு ஒரு எதிரிங்கிறதே கிடையாதோ யார் ஒருத்தர் வைரிய பாவத்தையே கொண்டாடுறது இல்லையோ அப்படிப்பட்ட அவரை பயமுறுத்துகிறான் போஹோ கஷ்டம் ஐயோ ரொம்ப கஷ்டம் அத்திரஹி அப்படின்னுட்டு மேல சொல்றான் என்ன அப்படின்னா ஸ்ராந்தைஹி சுதைஹி பரிவிருத்தஸ்தருணைஹி சதாரைஹி விருத்தः த்விஜः நிஷிச்சர அனுச்சரः சஹ ஏஷः வியாக்ரானுசார சகிதः விருஷபः சதேனுः சந்திரஸ்த வத்சகः இவ ஆகுலதாம் உபைதி ஸோ வந்து என்ன அப்படின்னா இவன் வந்து என்ன பண்றான் இப்ப இந்த பிராமணன் எப்படி இருக்கான் அப்படின்னா தருணைஹி ஸ்ராந்தைஹி சுதைஹி பரிவிருத்தக சதாரக நிஷிச்சர அனுச்சரக சரியா சோ இவன் என்ன பண்றான் அப்படின்னா
இந்த பிராமணனானவன் இந்த விருத்தகா த்விஜகா வயசான இந்த த்விஜன் இருக்கான் பாருங்கோ. இங்க இருக்கு பாருங்கோ. சாரி. இந்த விருத்தகா த்விஜகா இந்த வயசான சக ஏஷக இந்த விருத்தகா த்விஜகாங்கிறது பிராமணன். இவன் எப்படி இருக்கான் அப்படின்னா ஸ்ராந்தைஹி சுதைஹி தருணைஹி பரிவிருத்தகா. தருணைஹி அப்படின்னா ரொம்ப யூத் ஸ்டேஜில் இருக்கின்ற, ஸ்ராந்தகா அப்படின்னா ரொம்ப களைப்படைந்த, சுதைஹி பிள்ளைகளோட. ஏன்னா மூணு புள்ளன்னு பார்த்தோம் இல்லையா, இன்ட்ரோடக்ஷன்லேயே மூணு பசங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எங்க இருக்கின்ற ரொம்ப களப்படைந்த, சுதைஹி புள்ளைகளால் பரிவிருத்தகா சூழப்பட்டவனானும், சதாரைஹி தாரா அப்படிங்கிறது ஆல்வேஸ் பகுவச்சனம், நித்திய புல்லிங்க வார்த்தம். ஆனா இட் மீன்ஸ் ஒய்ஃப். சரியா? சதாரைஹி ஒய்ஃபோடு கூட, தாரா சகிதைஹின்னு அர்த்தம். அப்படி இருக்கின்ற விருத்தக த்விஜகா சக ஏஷக அப்படிப்பட்ட இவன் நிஷிச்சர அனுச்சரகா. இவன் வந்து he has been chased by, யார் இவனை பின் தொடர்ந்துடுறா, நிஷியும் நிஷி சரதி இது நிஷிதரக. அதாவது நிஷாயாம் சரதி, எவன் மொத்த இருட்டில் சஞ்சாரம் பண்றானோ அவனுக்கு நிஷிச்சரன்னு பேரு. ராட்சசனுக்கு நிஷிச்சரன். அவன் நைட்டெல்லாம் யார் ஒலாவறாளோ அவளுக்கெல்லாம் ராட்சசான்னு பேரு. அந்த நிஷிச்சர அனுஜரக, நிஷிச்சரனால பின்தொடரப்பட்ட அந்த விருத்தகா அவன் என்ன அப்படின்னா, அதாவது நிஷீனா ராத்திரௌ சரதி இது நிஷிச்சரகா. அனுச்சரகா அப்படின்னா அந்த அணுனா, அணுங்கிறது எப்படி வந்து உபாங்கிறது உங்களுக்கு சாமீபியார்த்தேவோ, அணுங்கிறது பஷாத். கச்சதி அனுகச்சதி, அவன் போறான் ஃபாலோ பண்றான். புரியுறதா? பட்டதி அனுபட்டதி, அவ படிக்கிறா ரிப்பீட் பண்றான்னு சொல்றோம் இல்லையா. வததி அனுவததி. ஸோ பஷாத்துங்கிற அர்த்தத்துல அணுங்கிறது வரும். புரியுறதா? ஸோ வந்து அனுச்சரகா அப்படிங்கிறது பின் அனுயாயி யாரு அப்படின்னா இந்த ராட்சசேன. ஸோ இவன் வந்து என்ன அப்படின்னா ஏஷகா சக விருத்தகா த்விஜகா என்ன அப்படின்னா யாரை போல இருக்கான் அப்படின்னா ரிஷபம் போல இருக்கானாம். ஒரு ஒரு எருது போல, அதாவது மேல் கௌ மாடு அது போல. சரியா? அந்த ரிஷபம் எப்படி இருக்கானா சதேனுகு, தன்னுடைய ஒய்ஃபோட கௌவோட இருக்கு. வியாக்ர அனுசார சகிதா ரிஷபா. வியாக்ரஹன புலி, வியாக்ரஸ்ய அனுசாரம் வியாக்ரானுசாரம், வியாக்ர அனுசாரேன சகிதா ரிஷபா. ஒரு புலி வந்து பின்தொடர்ந்தா எப்படி ஒரு ரிஷபம் வந்து பயப்படுமோ அந்த மாதிரி இருக்கான் அந்த பிராமணன். ரிஷபா சதேனுகு சந்திரஸ்த வத்சகா இவ ஆகுலதாம் உபைதி. ஸோ சதேனுகு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த விருத்தனை வந்து ரிஷபமா சொல்றார். அவள் அந்த விருத்தனுடைய ஸ்திரீ பத்னி இருக்காளோ பிராமணி, அவளை வந்து தேனுன்னு சொல்றார். அண்ட் வியாக்ரம் யாரு அப்படின்னா இந்த கடோத்கஜன். புரியுறதா? சந்திரஸ்த வத்சகா அப்படின்னு சொல்லும்பொழுது பயமுறுத்தப்பட்ட வத்சகா அப்படின்னா குழந்தைகள், காஃப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த குழந்தைகளோட ஆகுலதான் உபைத்தி. இவன் வந்து ஒரு 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 கஷ்டத்தன்மை, ஒரு பயத்தை அடைகிறான். புரியுறதா? ஒரு உத்விக்ன அவஸ்தாம் உபைத்தி. புரியுறதா? அஹ் இங்க ஜம்முன்னு வந்து உபமா அலங்காரம். இங்க வந்து யாரு அப்படின்னா அந்த பிராமணன்கிறது அந்த ரிஷபம். அப்புறம் வந்து அந்த பிராமணனுடைய ஸ்திரீ பத்னியானவள் அந்த என்ன தேனு. அதுக்கப்புறம் இந்த கடோத்கஜன் யாரு அப்படின்னா வியாக்ரஹா. அப்புறம் அந்த அந்த பசுமாட்டோட குழந்தைகள் இருக்கு பாருங்க, கண்ணுக்குட்டிகள், அது வந்து இவனுடைய மூணு புத்திரர்கள். அப்படியே கிளீனா ஒரு உபமா அலங்காரத்தை போட்டுட்டேன். புரியுறதா? சரியா இருக்கா உங்களுக்கு? ஆக்குலதாம்னா ஒரு ஒரு ஆங்ஸைட்டி. ஐயோ இந்த மாதிரி குழந்தைகளோட வந்துவிட்டோமே, புலி துரத்துறதே அப்படின்னு எப்படி ஒரு ரிஷபத்துக்கு ஒரு ஆன்சைட்டி இருக்குமோ, ஒரு பயம் இருக்குமோ, டு ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் ஆல்சோ இஸ் ஃபேமிலி, அதே மாதிரி இந்த பிராமணனுக்கும் என்ன அப்படின்னா குழந்தைகள் எல்லாமா ஸ்ராந்தம் இத்தனை நாள் காட்டுல நடந்து வரா. ஸ்ராந்தாக சாந்தைஹி சுதைஹி, அதாவது இந்த பரிவிருத்தக வந்து இவனுக்கு போறது விருத்தனுக்கு எப்படி பரிவிருத்தகா யாரால் சூழப்பட்டவன் அப்படின்னா சதாரைஹி சுதைஹி. புரியுறதா? இந்த சுதைஹிக்கு என்ன அட்ஜெக்டிவ்? தருணைஹி ஸ்ராந்தைஹி சுதைஹி சதாரைஹி பரிவிருத்தக விருத்தக த்விஜக சக ஏஷக விருத்தக த்விஜக நிஷிச்சர அனுச்சரக. என்ன ஆறாம் அப்படின்னா ஒரு எப்படி வந்து ஒரு ரிஷபம் வந்து சதேனுகு
தன்னோட குடும்பத்தோட இருக்கிற ஒரு இது வந்து ஒரு விஷவம் வந்து வியாக்ர அனுசார சகிதா ஒரு புலி வந்து பின்தொடர்ந்துடுத்து வியாக்ரஸ்ய அனுசாரா அனுசரணம்னா பஷாத் கமனம் பின்னாடி பின்தொடர்ந்துட்டு போறது அதனால அனுசாரேன சகிதா விஷபகா அது விஷபகக்கு இது அட்ஜெக்டிவ் சரியா சந்திரஸ்த வத்சகா விஷபகா ஓகேவா விஷபகா ஈவன்னு போட்டிருக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து உபமா வாச்சக சப்தம் இல்லையா ரெண்டுத்துக்கும் காமன் என்ன இதுன்னு பார்த்தேன்னா இவாளும் பயந்து போயிட்டா அவளும் பயந்து அண்ட் அந்த ரிஷபமும் ஆகுலதாம் உபைத்தி அதுதான் சாதாரண தர்மம் இந்த இவனுக்கும் ஒரு கஷ்டத்தன்மைங்கிறது வந்துடுத்து அவனுக்கும் அந்த ரிஷபத்துக்கும் ஒரு வியாகிரத்தை பார்த்த உடனே ஒரு பரபரப்பு ஒரு உத்விக்னம்ங்கிறது வந்து சரியா இருக்கா நிஷ்கிராந்தாக ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துட்டு அந்த சூத்திரதாரன் கிளம்பியாச்சு அங்கேருந்து சரியா ஸோ இஸ் இன்ட்ரடியூஸ்டு என்ன ஆக போறதுங்கிறத கதை சுருக்கமா சொல்லியாச்சு யாரோ காட்டுல ஒரு ஃபேமிலி போயின்னு இருக்கு பின்னாடி வந்து இடிம்பாரி சூனு வந்து வந்துட்டு இருக்கான் அவன் எப்படின்னா ராட்சசாக்னிகி இந்த அகிருத வைரம் பிராமண ஜனம் இந்த மாதிரி திரஸ்யதி சரியா இதோட ஸ்தாபனா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஓகேவா அது முடிஞ்சுடுத்தோ ததः பிரவிசதி சூதத்ரய கலத்திர பரிவிருத்தः பிராமணः பிருஷ்டதः கடோத்கஜஸ்ச சரியா ததः பிரவிசதி அப்படின்னா இப்பதான் அவன் வந்து இப்ப இந்த சொல்லப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே now only they are entering the stage சரியா ததः பிரவிசதி அப்படின்னா இந்த ரங்கமஞ்சம் பிரவிசதி அதுக்குள்ள வரா என்ன அப்படின்னா சூதத்ரய கலத்திர பரிவிருத்தः பிராமணः ஸோ சுதः சுதத்ரயம் மூணு பிள்ளைகள் சுதானாம் திரயம் தச்ச கலத்திரம் அவளால தைஹி பரிவிருத்தக பிராமணக பிருஷ்டதக பின்னாடி யாரு வரானா கடோத்கஜன் வந்துட்டு இருக்கான் புரியுறதா போஹோ கோனுகலு ஏஷா யார் இவன் அப்படின்னு அந்த பிராமணன் அந்த விருத்த பிராமணக சொல்றார் கேட்கிறார் அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார் என்ன அப்படின்னா தருண ரவிகர பிரகீர்ண கேசக भ्रूकुटि पुट उज्ज्वल पिङ्गल आयताक्षः स तटिदिव घनः सकण्ठसूत्रः युगनिधने प्रतिमाकृतिः हरस्य साक्षात् யார் மாதிரி இருக்கான் அப்படின்னா ஹரஸ்ய பிரதிமாகிருதி ஹரன்னா பரமேஸ்வரன் அவருடைய பிரதிமா அப்படின்னா அவருடைய ஒரு ஆகாரம் அதான் அந்த ஆகாரத்தோட எப்படிப்பட்ட ஹரன் அப்படின்னா அப்படியே ஜம்முன்னு உட்காந்து தாண்டவம் ஆடுறார் இப்போ பிள்ளையார கொஞ்சறார் அந்த மாதிரி ஹரன் இல்ல யுக நிதனே யுகத்தினுடைய எண்டுல அப்படின்னா அப்படியே ரௌத்ரா அவதாரத்துல இருக்கிற ஒரு ஈஸ்வரன் போல இவன் சாட்சாத் இருக்கானா எப்படி இவருக்கு என்ன அப்படின்னா தருண ரவிகர பிரகீர்ண கேசகா தருணம்னா இப்பொழுது உதித்த நூத்தனக ச அசௌ ரவி ரவினா சூரியன் அந்த ரவியினுடைய கரம்னாலே கை சூரியனுக்கு எது கை அதனுடைய கிரணங்கள் இல்லையா சோ அந்த தருணக ச அசௌ ரவிஹி அந்த தருண அந்த ரவேஹே கரஹ தஸ்ய கராக ரவேஹே கராக தருண ரவி கராக அதுபோல தருண ரவி கராகா இவ பிரகீர்ணாக கேசாக எஸ்ய சக அப்படின்னு பகுவிரிகளை கொண்டு போய் போட்டுக்கணும் புரியுறதா தருணகா ச அசௌ ரவிஹி அப்படின்னு சொல்லும்பொழுது தருணகா அப்படின்னா நூத்தனக பழைய சூரியன் புதிய சூரியன் உதய சூரியன் ஏதாவது இருக்கானா இல்ல புதிய சூரியன் அப்படின்னா இப்பதான் உதித்ததுன்னு அர்த்தம் சோ அந்த அதனுடைய கலர்ல புரியுறதா சோ தருணகா ச அசௌ ரவிஹி சோ நூத்தனமாக இருக்கு இப்பதான் உதிச்சிருக்கு அசௌ ரவிஹி அந்த ரவியினுடைய கராகா கிரணங்கள் அந்த கராகா இவ பிரகீரணாக அந்த ரவியினுடைய கிரணங்கள் போல அந்த கிரணங்கள் எப்படி அப்படியே உதிக்கிற சமயத்துல எல்லா இடத்துலயும் பரவுமோ அந்த மாதிரி பரவி ஒரு மாதிரி என்ன சொல்றது ஆர்கனைஸ்டா இல்லாம கண்ணாபினான் இருக்கிற விரிச்சு விட்ட ஜடாமுடி மாதிரி வச்சுக்கோங்க சோ அந்த மாதிரி பிரகீர்ணாக கேசாக எஸ்ய சக கடோத்கஜனுக்கு அப்ஜெக்டிவா போறது புரியுறதா உங்களுக்கு தருண ரவி கராக இவ பிரகீர்ணாக கேசாக எஸ்ய சக தருண ரவி கர பிரகீர்ண கேசா ஓகேவா அதுக்கப்புறம் அவனுடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ப்ரூகுட்டி புட உஜ்வல பிங்கல ஆயதாட்சா ப்ரூகுட்டி பங்கேன அப்படின்னா அவனுடைய புருவங்கள் வந்து பங்கமா இருக்கு அப்படின்னா அந்த புருவத்தினுடைய வளைஞ்சு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே ஒரு அதாவது முகத்துல ஒரு
ரியாக்ஷனும் இல்லாம இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முகம் ரியாக்ஷன் கொடுக்கும்பொழுது நம்ம எல்லாரும் நோட்டீஸ் பண்ணோம்னா புருவம் தான் முதல்ல மேல போகும். கோவமா இருந்தா ஒரு ரியாக்ஷன், அழுகையா இருந்தா ஒரு ரியாக்ஷன் இல்லையா? நம்ம எக்ஸ்பிரசிவா பேசும்போது ஒரு ரியாக்ஷன். ஸோ அந்த ப்ரூகுட்டி பூட்ட அந்த ப்ரூகுட்டி பங்கேன என்ன அப்படின்னா உஜ்வல பிங்கள ஆயதாட்சக. உஜ்வலம் அப்படின்னா நல்ல பிரகாசமாக இருக்கின்ற, பிங்களம்னா பிரவுன் அர்த்தம், கபிசவர்ணம். அந்த அந்த பிங்களே ஆயத்தே தீர்க்க அக்ஷினி அப்படின்னா தீர்க்கமான அக்ஷம், அப்படியே நல்லா காது வரைக்கும் நீண்டு இருக்குங்கிறாலும் அந்த மாதிரி ஒரு பெரியான ஒரு அக்ஷினி எஸ்ய சகனுட்டு அவனுக்கு அப்ஜெக்டிவா போறது, அதனால புல்லிங்கம். அக்ஷினி அக்ஷினிங்கிறது உங்களுக்கு நபும்சகலிங்கம் இல்லையா? சோ அந்த ப்ரூகுட்டி, அந்த ப்ரூகுட்டியாக புட்டக, ப்ரூகுட்டி புட்டக, அந்த புட்டேன உஜ்வலே பிங்களே ஆயதே அக்ஷினி யஸ்ய சக. ப்ரூகுட்டி புட்ட உஜ்வல பிங்கள ஆயதாட்சக கடோத்கஜக. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் சகண்ட சூத்திரா, கழுத்துல வந்து கண்ட சூத்திரேன சகிதகன்னு அர்த்தம். கழுத்துல ஏதோ ஒரு சூத்திரம் கட்டின்னு இருக்கான். அது எது போல இருக்கான் அது கட்டின்னு இருக்கிறதுனால தட்டி இவ கனஹா. அதாவது கனம்னா மேகம்னு அர்த்தம். மேகம் வந்து மேகத்துல எப்போ மின்னல் வரும்? மேகம் ஃபுல்லா தண்ணி ரொம்பி இருந்தா வரும். மேகம் தண்ணி ரொம்பி இருந்ததுன்னா அந்த மேகம் எப்படி இருக்கும்? கருத்த மேகமா இருக்கும். சோ அந்த கருத்த மேகத்துல தட்டித்துனா மின்னல், தட்டித்துவ அதுல ஒரு மின்னல் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவன் கழுத்துல அந்த கண்டசூத்திரம் இருக்கான். புரியுறதா? சோ அவன் கனம் போல இருக்கான். அவன் கழுத்துல இருக்கிற அந்த தட்டித்துவ கனஹ சகண்ட சூத்திரஹ அப்படின்னு சொல்லும்பொழுது கனம் அந்த மேகமானது மின்னலோட இருக்கும்போது எப்படி இருக்குமோ அது போல ஈவன் வந்து சகண்ட சூத்திரஹா அப்படின்னா அவன் கழுத்துல வந்து அந்த சூத்திரத்தை போட்டுண்டு அவன் இருக்கான். கடைசியில என்ன, கடைசியா என்ன வர்ணிக்கிறார் அப்படின்னா யுகநிதனே பிரதிமா கிருதிஹி ஹரஸ்ய. யுகநிதனே அப்படின்னா யுகத்தினுடைய எண்டுல என்ன அப்படின்னா யுக ஹரஸ்ய அந்த சம்ஹார ரூப ருத்ரஸ்ய பிரதிமா கிருதிஹி பயங்கரமான ஒரு ஆக்கிருதி, பிரதிமா கிருதிஹி அதாவது பயங்கரமான ஒரு ரூபத்தை உடைய யுகத்தினுடைய எண்டுல அவர் தானே வந்து அஹ், அதாவது தமப்பிரதானமாக இருந்துண்டு பிரளயாவஸ்தையில எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றது ருத்ரர் தானே. சோ அந்த மாதிரி ஒரு ருத்ரராக இவன் காட்சி அளித்து. புரியுறதா? சரியா இருக்கா உங்களுக்கு? ம். ஆமா. இங்க வந்து உங்களுக்கு வந்து உபமாலங்காரம் இங்கேயும். இங்க என்னன்னா இந்த வந்து இது வந்து ரவிகர ராட்சச கேசயோகோ, அதாவது சூரியனுடைய கிரணங்கள் அவனுடைய தலைமுடியோட கம்பேர் பண்ணார். புரியுறதா? அதுக்கப்புறம் அந்த சதட்டித் மேகா அந்த ராட்சசனுடைய சவர்ண சாமியத்துவம் ரெண்டும் இருக்கு. அதனால இங்க உபமாலங்காரம். சரியா இருக்கா? ஆ? सो तरुण रविकर प्रकीर्ण केशः भ्रूकुटि पुट उज्ज्वल पिङ्गलायताक्षः सदडिदव घनः सकण्ठसूत्रो युगनिधने प्रतिमाकृतिः हरस्य. அதுக்கப்புறம் முதல் புள்ள போஸ் தாத்தக கோனு கலு ஏஷகா, யார் இவன் அப்படி இந்த மாதிரி பாசனுடைய வர்ணிப்பு எப்படின்னா ஒரே கடோத்கஜனை அப்பா வர்ணிப்பார், பிரதம புத்திரன் வர்ணிப்பான், த்விதீய புத்திரன் வர்ணிப்பான், திருத்தீய புத்திரர் வர்ணிப்பார். இது அவருடைய ஸ்டைலு. சரியா? அவன் எப்படி இருக்கா, அதாவது அதாவது இந்த உல்லேக அலங்காரம்னு ஒண்ணு இருக்கும் சம்ஸ்கிருதத்துல. அது உல்லேக அலங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒத்தரையே பல பேர் பலவிதமா பாக்குறது, பல பேர் ஒருத்தனையே பலவிதமா பாக்குறது. அஹ் என்னது ஸ்திரீஷு காமஹா, அது ஒன்று வரும், அதுக்கு மறந்து போச்சு எக்ஸாம்பிள் எனக்கு. அந்த மாதிரி இந்த கடோத்கஜன் ஒத்தனையே அந்த பிராமணன்கிற அந்த அப்பா ஒரு மாதிரி பார்க்கறார். இந்த பசங்க ஒண்ணு ஒண்ணு ஒன்னென்ன பார்க்க போறதுங்கிறத பார்க்கலாம். கிரக யுகல நிப அக்ஷா பீன விஸ்தீர்ண வக்ஷாக கனக கபில கேசக பீத கௌஷேய வாசாக. சரியா? திமிர நிவக வர்ணக பாண்டர உத்விருத தம்ஷ்ட்ரஹ நவ ஈவ ஜலகர்ப்பக லீயமான இந்துலேகா. ஜலகர்ப்பம் அப்படின்னாலே மேகம்னு அர்த்தம். ஜலம் கர்ப்பே எஸ்ய, யாருனுடைய கர்ப்பத்துல ஜலம் இருக்கா அப்படின்னா மேகம்ங்கிறதே அப்படிதானே, இல்லைன்னா அதுக்கு ஆகாசம்னா அது பேரு. வெளுப்பாவும் நீளமாவும் இருந்ததுன்னா அதுக்கு ஆகாசம்னு பேரு. அதுவே வந்து ஃபுல்லா ஜலத்தோட இருந்ததுன்னா அதுக்கு மேகம் ஜலகர்ப்பம்னு பேரு இல்லையா? சோ அந்த ஜலகர்ப்பம் போல அந்த ஜலகர்ப்பம் இவ அவன் இருந்தான்.
அந்த மேகத்தை போல இருந்தான். எப்படி அப்படின்னா, லீயமான இந்து லேகா, அதுல வந்து மேகம் நல்ல பூர்ணிமா சந்திரன் இருக்கு. ஆனா சரத்காலம் இல்ல, வருஷாகாலம் இருக்கு. அதுல மேகம் வந்து அந்த சந்திரனை மூடிட்டு கொஞ்சோண்டு நகரும் போது ஒரு கீத்து தெரியும், தெரியுமோ? இந்த இவாள்லாம் நம்ம சில பௌர்ணமி பூஜை பண்றவாள்லாம் நிலவை பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவா. அப்ப வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு கீத்தான தெரியாதா அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருப்பா. லீயமான இந்து லேகா அப்படின்னு சொல்லும்போது லேகான ஒரு கீத்து கோடு. சோ இந்து லேகா, அந்த இந்துவினுடைய லேகா, லீயமானம் நல்ல வந்து பரிமளிக்கின்ற மறைந்த, சாரி, மறைந்த இந்து லேகா சந்திரிகா போல சந்திரிகாவோட இருக்கின்ற அந்த ஜலகர்பகா, அந்த மேகத்தை போல ஜலகர்பக இவ அவன் இருந்தான். ஏன் அவனுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறா தெரியுமோனோ? என்ன அட்ஜெக்டிவ் போட்டிருக்காரு அதுக்கு அப்படின்னா, பாண்டர உத்விருத தம்ஷ்டரக, அவன் பல்லு வந்து வெள்ளை வெள்ளேன்னு இருந்ததாம். பாண்டரம் அப்படின்னாலே உங்களுக்கு வெள்ளை. சோ அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கிற, அதை வெள்ளையோட இருக்கின்ற உத்விருத பாண்டரே சுக்லே யதா சியாது ததா உத்விருத்தே தம்ஷ்ட்ரே. தம்ஷ்ட்ரம் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தெத்துப்பல்லு மாதிரி இருக்கு. ரெண்டு தம்ஷ்ட்ரான்னு வச்சுக்கோங்க. எஸ்ய உத்க்ஷிப்த சுப்ர தம்ஷ்ட்ரஹா. சோ அப்படி இருக்கின்ற பாண்டர உத்விருத்த, அந்த கருப்பா ஒரு உருவு, அதுல வெள்ளை வெள்ளை வெள்ளைன்னு பல்லு இருக்கிறது எப்படி இருக்கான் அப்படின்னா, ஜலகர்ப்பக, மேகத்து நடுவுல ஒரு லீயமான இந்துலேகா இவ. சரியா? அஹ், புரியுதா உங்களுக்கு? மேல என்னென்ன அட்ஜெக்டிவ் அவனுக்கு அப்படின்னா, கிரக யுக கிரக யுகல நிப அக்ஷஹா. கிரகயோகோ, கிரகம்ங்கிறது 9 கிரகங்கள். இதுல வந்து சந்திரன் சூரியன் ரெண்டு பேரையும் எடுத்துக்கலாம். அந்த சந்திர சூரிய யோகோ, யுகலம்ங்கிறது யுக்மம், பேர். தேன நிபே, அதுக்கு சமானமான அக்ஷினி அப்படிங்கிறது கண்ணு. சோ கிரகயோகோ யுகலம் கிரகயுகலம், கிரகயுகலேன நிபே அக்ஷினி யஸ்ய சஹ கிரகயுக நிபல கிரகயுகல நிப அக்ஷஹ. அது அவனுக்கு அட்ஜெக்டிவ். புரியுறதா? புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பீன விஸ்தீர்ண வக்ஷாஹா. சோ பீனம்னா ஸ்தூலம், நன்னா குண்டா இருக்கின்ற வக்ஷங்கள். விஸ்தீர்ணம்னா நல்ல பிராடு. விஸ்தீர்ணம் வக்ஷஹ, வக்ஷஹங்கிறது நபும்சகலிங்கம். வக்ஷஹ வக்ஷசி வக்ஷாம்சி. சரியா? பீனம் யதா ஸ்யாத் ததா விஸ்தீர்ணம் வக்ஷஹ யஸ்ய சஹ பீன விஸ்தீர்ண வக்ஷாஹா. அதாவது இந்த வக்ஷகாங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுமோனோ? சகாராந்தம். வக்ஷக வக்ஷசி வக்ஷாம்சின்னு இந்த சகாராந்த பதங்கள்லாம் நீங்க புல்லிங்கமா கன்வெர்ட் பண்ணும்போது அதனுடைய பிரதமா விபக்தி பார்த்தேன்னா வக்ஷாஹா, மனாஹா, வேதாஹா அப்படின்னு வரும். பிரதமா விபக்தி ஏகவச்சனமே. இப்ப இந்த வக்ஷாகாங்கிறது டக்குன்னு பார்த்த உடனே நமக்கு எங்கடா பகுவச்சனம் வந்ததுன்னு தோணும். பட் இங்க வக்ஷாகாங்கிறது புல்லிங்கம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம். புரியுறதா? சோ வந்து பீனம் விஸ்தீர்ணம், பீனம் யதா ஸ்யாத் ததா விஸ்தீர்ணம் வக்ஷஹ யஸ்ய சஹ பீன விஸ்தீர்ண வக்ஷாஹா. அதுவும் அவனுக்கு அட்ஜெக்டிவா போறது. கனக கபில கேசக, கனகவத்து கபிலம். கனகம்னா கோல்டு இல்லையா? கனகவத்து கோல்டை போல, கபிலம்னா மஞ்சள், மஞ்சளாக இருக்கும். கனக கனகவத்து கபிலம், கனக கபிலம். கனக கபில இவ கேசக, அது மாதிரி மஞ்சளாக இருக்கின்ற கேசக எஸ்ய சஹா பீத கௌஷேய வாசக. பீத்தம்னா மஞ்சள், கௌஷேய வாசம் அப்படின்னா க்ஷௌம வஸ்திரம், நன்னா தோச்ச கிளீனா இருக்கின்ற ஒரு வஸ்திரம். ஸோ வாசகானாலே உங்களுக்கு வந்து வஸ்திரம்னு அர்த்தம். அதாவது வாசக வாசௌ வாசாகா அப்படின்னா கிரகம்னு அர்த்தம். வாசக வாசசி வாசாம்சி, அஹ், வஸ்திரம்னு அர்த்தம். புரியுறதா? நபும்சகலிங்கத்திலயும் இருக்கு, அது புல்லிங்கத்திலயும் இருக்கு. இங்க வாசக வாசசி வாசாம்சிங்கிற ஒரு நபும்சகலிங்கத்தை எடுத்துண்டு அதை புல்லிங்கமா ஆக்கியிருக்கோம் வாசாகான்னு. பீத கௌஷேய வாசாகா. புரியுறதா? அஹ்? சரியா இருக்கா? பீதம் கௌஷேய வாசக யஸ்ய சஹ பீத கௌஷேய வாசாக. ஓகே. திமிர நிவஹ வர்ணஹா. திமிரம்ங்கிறது இருட்டு, அந்தகாரம். சோ அந்த திமிரஸ்ய, அந்தகாரஸ்ய, நிவஹம்னா சமூகம், கூட்டம். அப்படியே கும் இருட்டு அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? அப்படியே டார்க் டு த கோர் அப்படிங்கிறோம். சோ அந்த மாதிரி திமிர நிவஹ வர்ணஹா. திமிரம் திமிரஸ்ய நிவஹா திமிரவர்ணஹ. திமிர நிவஹா திமிக நிவஹஸ்ய வர்ண இவ வர்ணஹ. கும் இருட்டுக்கு என்ன ஒரு கலர் இருக்குமோ, எவ்வளோ கருப்பா இருக்குமோ அது போல கருப்பா இருக்கானா அவன்.
ஸோ வந்து அந்த புள்ள சொல்லும்போது அவனுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்னெல்லாம் தோன்றதோ அந்தந்த அட்ஜெக்டிவ்லாம் போட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். புரியுதா? ஸோ அதான் தீமிர நிவக வர்ணஹா பாண்டர உத்விருத்த தம்ஷ்டரஹ. பாண்டரம்னா உங்களுக்கு இது சுக்லம். பாண்டுரம்னு சொல்லுவா. சரியா? பாண்டுகுனாலே வெள்ளைன்னு அர்த்தம். ஸோ அந்த வெளுத்து போய் இருப்பான் அந்த பாண்டு. அதனால தான் அவனுக்கு பாண்டுன்னே பேர் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். மகாபாரத பாண்டு. ஸோ பாண்டரே சுக்லே யதா ஸ்யாத் ததா உத்விருத்தே உத்க்ஷிப்தே தம்ஷ்ட்ரே யஸ்ய சஹா. ஸோ பாண்டர உத்விருத்த தம்ஷ்ட்ரஹா. அதனால என்ன அப்படின்னா லீயமான இந்துலேகா நவஜலகர்ப்ப இவ இது. சரியா? சோ வந்து லீயமான இந்துலேகா எந்த எப்படி வந்து அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா நவஜல கர்ப்ப இவ ஆசீத்து. புதுசா இப்பதான் வந்து கிளவுடு ஃபார்ம் பண்ணி ஃபுல்லா. ஏன்னா கிளவுடு ஒரு செகண்ட் பேஞ்செடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருத்த மேகம் கொஞ்சம் போயிடும். ஃபுல்லா ஜலம் இருந்தது அப்படின்னா டார்க் பிளாக்கா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நவஜல கர்ப்பகான்னு சொல்லும்பொழுது நன்னா ஃபார்ம் ஆயிருக்கு இப்பதான் வந்து கிளவுட்ஸ். ஸோ அந்த மாதிரி கருப்பா இருக்கிறதுக்கு நடுவுல ஒரு லீயமான இந்து லேகா அப்படின்னா மறைஞ்சு இருக்கிற கொஞ்சம் தெரியற இந்துவினுடைய லேகா ஒரு ரேகை எஸ்மின் சஹா. அது போல அவன் இருக்கான். புரியுறதா? அஹ், சரியா இருக்கா உங்களுக்கு? ம், அதான். सो ग्रहयुगलनिबाक्षः पीनविस्तीर्णवक्षाः कनककपिलकेशः पीतकौशेयवासाः तिमिरनिवः वर्णः पाण्डरबुद्वृत्तदंष्ट्रः नव इव जलगर्भः लीयमानः लीयमानेन्दुलेखः. இதுல நீங்க எல்லாமே பார்த்தேன்னா இதுல ஒண்ணுத்துலயுமே எந்த வர்பியும் போடல. அவர் எல்லாம் அட்ஜெக்டிவா போட்டு விட்டுட்டார் இல்லையா? அஹ், அஸ்தி அப்படின்னு நம்ம எதாவது சேர்த்துக்கணும் இல்ல? போன ஸ்லோகத்துலயும் ஒண்ணுமே இல்ல, வர்பே கிடையாது. இதுலயும் ஒரு வர்பும் கிடையாது இல்ல? ம். ஆமா. ம். அடுத்தது படிக்கலாமா? இன்னும் ஒரு ஸ்லோகம் படிக்கலாமா? ஓகே மேம். ஆ. த்விதீயः ரெண்டாவது புள்ள வந்து சொல்றான். கயேஷ போகோ யார் இது அப்படின்னா கலப தசன தம்ஷ்ட்ரஹ லாங்கலாகார நாசக. கவி வரன்னு இருக்கு என் புக்ல. உங்க புக்ல என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. கரி வரன்னு இருக்கணும் அது. உங்க புக்ல கரி வரன்னு ஆ இருக்கா? கரிவரம் தான் மேம் ஆ இருக்கு. என் கரி வர கர என் பாகம் தான் இருக்கு. புக்ல வந்து கவி வரன்னு இருக்கு. கவி வரங்கிறது சரி வராது. கரி வரன்னா கரின்னா யானை இல்லையா? So, கரி வர கர பாகு நீல ஜீமூத வர்ணா உத உத வஹ உத 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 வஹ தீப்தः யஹ ஸ்திதோ பாதி பீமः திரிபுர நிகந்துஹு சங்கரஸ்ய இவ ரோஷः. ஸோ அங்க வந்து ஃபர்ஸ்ட் அவ அப்பா வந்து சாக்ஷாத் ஹரன் போல இருக்குன்னார். செகண்ட் வந்த அந்த புள்ள வந்து என்ன இது போல இருக்கான், மேகத்தை போல நவ நவ என்ன சொல்றது ஜலகர்ப்பம் போல இருக்கான்னா. மூணாவது இந்த ரெண்டாவது புள்ள என்ன சொல்றது அப்படின்னா திரிபுரஹர திரிபுர அஹ், திரிபுர புர நிகந்துஹு. ஸோ திரிபுரம் திரிபுரஹ இதி புரஹ. திரிபுரம் என்ற புறத்தை நிகந்துஹு அழிப்பவரான நிகந்தா நிகந்துஹு அப்படிங்கிறது சஷ்டியில இருக்கு. சங்கரஸ்யக்கு அட்ஜெக்டிவா போறது. சங்கரஸ்ய இவ ரோஷக அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான், அவனுடைய கோபம் எது போல இருக்கு அப்படின்னா திரிபுரத்தை எரிச்சாரே திரிபுரம் என்கின்ற புறத்தை. திரிபுரஸ்ய புறம்னு வராது, திரிபுரஹ இதி புரஹ அதான் கரெக்ட் வரும். திரிபுரம் இதி புறம்னு சொல்லணும் என்ன? சோ திரிபுரம் என்கின்ற ஒரு புறத்தை அந்த புரஸ்ய நிகந்தா அதை அழித்த தஸ்ய அந்த நிகந்து சங்கரஸ்ய ரோஷக இவ அவனுக்கு வந்து இவன் வந்து பாதி இருந்தான். பீமஹா அப்படின்னு சொல்லும்போது பயங்கரஹான்னு அர்த்தம். பீமஹானா அவர் அப்பாவோட பேர் வந்து உள்ளாங்க. பீமஹானாலே பயங்கரஹான்னு அர்த்தம். ஸோ பீமஹா பாதி பயங்கரமா தெரிஞ்சான். புரியுறதா? அதுதான் இங்க மெயின் சென்டென்ஸ். மத்த எல்லா பிரதமா விபக்தியும் இப்போ கடோத்கஜனுக்கு அட்ஜெக்டிவா போகிறது. கலப தசன தம்ஷ்டரஹா. கலபகானா யானையினுடைய குட்டிக்கு கலபம்னு பேரு. சரியா? அஹ், கலபகா கலபஸ்ய தசனவு அந்த எஸ்ய சஹா கலப தசன தம்ஷ்டரஹ. அதாவது தசனஹ அப்படின்னா தஸ்ய தசனவுனா தந்தவுன்னு அர்த்தம். அது போல தம்ஷ்ட்ரா யாருக்கோ. புரியுறதா? சோ கலபஸ்ய தசனம் கலப தசனம்
கலபதசனௌ ஈவ தம்ஷ்ட்ரே யஸ்ய சஹா. அந்த யானைக்கு அந்த ரெண்டு டஸ்க தானே பல்லுன்னுவா, அது போல அந்த அந்த மாதிரி இருக்கு. அதாவது பெரிய ஒரு டஸ்கரோட டஸ்க் மாதிரி இல்ல அவனுக்கு. கலப தசன கலபம்னு சொல்லும்போது யானையினுடைய குட்டி டஸ்கருக்கு இருக்கிற மாதிரி ஒரு ராட்சசனுக்கு அவ்வளவு பெருசா இருக்கும் இல்ல. அந்த கலபத்து கரியினுடைய குட்டியான கலபத்துக்கு கலபத்தினுடைய அந்த தசனங்கள் அந்த ரதனங்கள் எப்படி இருக்கோ அது போல அது இவ தம்ஷ்ட்ரே ரெண்டு பல்லு யாருக்கோ எஸ்ய சகா கலப தசன தம்ஷ்ட்ரஹ. அப்புறம் லாங்கல ஆகார நாசக. லாங்கலம்னா இந்த இதுன்னு அர்த்தம், பிளவு சொல்றோம் இல்லையா, ஹலம். இவர் வச்சுட்டு இருப்பாரு, உம், பல்ராமர். சோ அந்த சோ அந்த லாங்கலம் போல, லாங்கலம் தஸ்ய ஆகாரः லாங்கலாகாரः. லாங்கலः லாங்கலாகாரः ஆக்ருதிः யஸ்யாः சா லாங்கலாகாரா நாசிகா யஸ்ய சஹ லாங்கலாகார நாசிகா. அவருடைய மூக்கு வந்து அந்த பிளவு போல இருந்துதான். புரியுறதா? லாங்கல ஆகார நாசகா. அதுக்கப்புறம் கரிவர கர பாஹு. கரிவரன், கரினா யானை, கரிவரன்னா கரிகளுக்குள்ள வரஹா சிரேஷ்டா, சிரேஷ்டமாக இருக்கின்ற. கரிவரேஷு கரிவரஸ்ய கரஹா. கரஹனா யானைக்கு கரம் எதுக்கு? சுண்டம், ட்ரங்க். அதனோட ட்ரங்க் தானே. அது போல அந்த கர ஈவ பாஹு எஸ்ய சஹா கரிவர கர பாஹு. சரியா? கரிஷு வரஹ கரிவரஹ, கரிவரஸ்ய பாஹு கரிவர பாஹு, கரி சாரி கரிவரஸ் கரிஷு வரஹ கரிவரஹ, கரிவரஸ்ய கரஹ கரிவர கரஹ, கரிவர கர ஈவ பாஹு எஸ்ய சஹ. அதுபோல கை யாருக்கோ, தோள்கள் யாருக்கோ, புரியுறதா? அந்த யானையினுடைய சுண்டம் போல இருக்கும் அப்படின்னா பாத்துக்கோங்க. ஜானு பாஹு இங்க ஆரம்பிச்சதுன்னா முட்டி வரைக்கும் போகும் போல இருக்கு கை. அந்த மாதிரி இருக்கிறவன். நீல ஜீமூத வர்ணஹா. ஜீமூத வர்ணம் அப்படின்னாலே ஜீமூதஹா அப்படின்னா மேகம்னு அர்த்தம், கனம்னு அர்த்தம். நீலஹ ஜீமூதஹா தஸ்ய வர்ண இவ வர்ணஹா எஸ்ய சஹா. புரியுறதா? நீலமான அந்த ஜீமூதம், அஹ், மேகம், அந்த நீலமாக இருக்கின்ற ஜீமூத்தம் மேகங்களுக்கு என்ன ஒரு வர்ணமோ அந்த வர்ணத்துல இருக்கின்ற இவன். புரியுறதா? அப்புறம் ஹுத ஹுதவஹ தீப்தஹ. ஹுதம்னா ஹுதவஹம்னாலே ஹுதம் வஹதி இது ஹுதவஹ. இது அக்னிக்கு பேரு. நம்ம போடுறதெல்லாம் பஸ்மம் ஆடுறதும் அக்னியில. எதை போட்டாலும் பஸ்மம். பேப்பரை போடுங்கோ பஸ்மம் ஆயிடும், பேனாவை போடுங்கோ பஸ்மம் ஆயிடும், எல்லாமே பஸ்மம் ஆயிடும், கருகி போயிடும் அட்லீஸ்ட். சரியா? எவன் ஒருவன் ஹுத ஹுதவஹ தீப்தஹ அப்படின்னா ஹுதஹ போடப்படுற அந்த ஹவிஹி, அந்த ஹுதஹ ச அசௌ ஹுதவஹ போடுறதையும் அந்த அக்னிஹி அதுபோல தீப்தகா ரொம்ப உஜ்வலமாக இருக்கான் இவன். அப்புறம் யஹ ஸ்திதஹா, அவன் வந்து என்னன்னா பீமஹா பாதி பயங்கரமா தெரியறான். எது யாரு போல அப்படின்னா திரிபுர புர நிகந்துஹு சங்கரஸ்ய ரோஷஹ இவ பீமஹா பாதி. சரியா இருக்கா? அஹ், எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து கம்பேரிசன் தான், உபமா அலங்காரம் தான். சரியா? இதோட நிறுத்திக்கலாமா? ஓகே மேம்.